காலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு அரட்டை நிகழ்ச்சியிலே நாட்டு நடப்பு அரட்டை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு 3 வாரங்களுக்குள்ள ரெண்டு வாரம் பிளஸ் ஃபியூ டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப தொடர்ச்சி அடிக்கடி நாங்கள் எங்களுடைய உள்ளொக்குமுலர்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கடந்த நாட்டு நடப்புல நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளின் மிக ஒரு சிறு துளியான பைமுண்டான் திருத்தம் மாநிலசபையை கொண்டு வர்றது எப்படி ரணில் தட்டி கழிச்சவர் என்று சொல்லி பார்த்த நாங்கள். இது உண்மையிலேயே ஒரு முத்தரப்பட்டு தான் சொல்லலாம். இந்த ஜனாதிபதி தேர்தல் 4 முனை என்று சொல்லி பேசப்பட்டாலும் ஆனால் 3 முனைக்கான வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிற வேட்பாளர்கள் 3 பேருக்குள்ள சுருங்கி கொள்ளுன்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய ஒரு இருப்பை தக்க வைக்கிறதுக்கு அவருடைய கட்சி அல்லது சின்னத்துக்கான ஒரு ஞாபகப்படுத்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் அதை பார்க்கிறோம் நினைக்கிறேன். அவர்களும் உண்மையிலேயே பார்க்க போனா ஒரு சரியான போட்டியா இல்லாமல் ஜனாதிபதிக்கான அடிப்படை வாக்குகள் சிதறி போகாம வெளியில போயிடாம பாதுகாக்கிறதுக்காகவும் தொடர்ச்சியான ஒரு என்ன சொல்றது அவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்றதும் அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு மக்கள் தங்களோட நிக்கோணும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அப்ப இது ஒரு 3 முனை போட்டியாத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் பார்க்கப்படுகிறது. இப்ப ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச, மற்றது ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க 3 பேருக்கும் இடையில அங்கே மிஞ்சியம் ஏறிக்கொண்டிருக்குது கிராஃப்கள். ஒவ்வொருத்தர் சில அமைப்புகள் நிறுவனங்கள் தங்களுக்கு விரும்பின மாதிரி கருத்து கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல ஆனா அதுல உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று இருக்குது. நீங்க நெடுக ரணிலுக்கான வெற்றி வாய்ப்பு அது இல்லையா நான் நிராகரிக்கும் போதெல்லாம் இல்ல அப்படி இருக்கிற மாதிரி இருக்காது நீங்க நெடுக அதுல மகிழ்ச்சி என்றது இல்ல. எப்படின்னு சொன்னா நான் சொல்றது எனக்கு விரும்பினதை சொல்லல, என்னுடைய கல்குலேஷன்ஸை வச்சுக்கொண்டு சொல்றேன் என்றதை தவிர இதுல எனக்கு ரணில் வந்தா எனக்கு சந்தோஷமோ, சஜித் வந்தா எனக்கு கவலையோ, இல்லாட்டி அனுரா வந்தா கவலை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதுல சஜித்தும் ரணிலும் பொறுத்த வரைக்கும் எல்லாம் உண்டு. வந்தேன் சஜித்தும் ரணிலும் எங்களுக்கு ஒன்றுதான், இல்ல ராமன் ராவணனோட ஒப்படையிலாது இதுல. அடுத்து அதுல நினைக்கல சஜித்தும் ரணிலும் ஒன்றாக இருக்க இல்ல இல்ல. எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழர்னா இல்லாட்டில் எங்களுக்கு அதுல பெரிய வித்தியாசம் தர போறது இல்லைன்றதுல நான் 100% தெளிவா இருக்கிறேன். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நாடு என்ற, அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரம் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற ரூபாய்கள் என்ற பெறுமதி அல்லது இங்க நடக்கக்கூடிய வளர்ச்சிகள், நான் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு சுயதொழில் முனைவாக இருக்கிறபடியால நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி என்ற இதுல ரணில் வர்றது ஒரு இப்ப இருக்கிறத விட உடனடியான ஒரு முன்னேற்றத்தை காட்டும். இப்ப சஜித் வந்தால் இது இப்படி விழுந்து போகாது, இது இப்படியே ஒரு சாதுவான ஒரு மந்த நிலையில போய் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரணில் என்றது உண்மையா இப்ப 22ஆம் தேதி ரணில் செலக்ட் பண்ணப்பட்டால் இலங்கை ரூபாய்கள் பெறுமதியில இருந்து வித்தியாசம் தெரியும் 23-24ஆம் தேதி. அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு சடனா போகும். அந்த டைமுக்கு பிறகு தொடர்ச்சியாக எங்களுடைய கட்டமைப்புகள் எப்படி மாறுது, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த 2ம் தான் வித்தியாசம் ரணிலுக்கும் சஜித்துக்கும். அப்ப எங்களுக்கு அதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கவலைப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனா அது பொருளாதாரம் ரணில் வந்தா பொருளாதாரம் உயரும் உடனடியாக இல்ல. நல்ல சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் என்னண்டா, அண்மை காலத்துல ஒவ்வொருத்தரும் தங்கள் ஆதரவு தரப்புகளுக்காக கருத்து கணிப்புகள் அதனுடைய முடிவுகள் சொன்னாலும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்த ஆதரவை விட ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகான ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு என்றது ஒரு சீரான உயர்வை காட்டி வருகிறது என்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது சரி இப்ப அவர் வந்த 50% எட்டிடுவாரான்னு கேட்டா அதுவும் இல்லை. சரிதானே, இப்ப இவருக்கு ஆதரவு ஏறுது என்று சொல்லி சொன்னா இவர் எங்க மிக கீழே இருந்தவர் 8%, 10%தான் அவருடைய ஆதரவு தளம் இருந்தார். அப்ப அவர் சீராக உயர்ந்து வந்தா அவரும் கிட்டத்தட்ட 30% தான் நிற்கவும். சரிதானே, எல்லாருமாக சேர்ந்து இந்த 30, 25, 30 என்றதுக்குள்ளதான் அவர்கள் மாறி மாறி நிக்க போயிடும். ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்துல. அப்ப அங்க இன்னொரு கேள்வியும் வருது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் ரணில் விக்ரமசிங்க வேற ஏதாவது தந்திரங்கள் செய்து திரும்பவும் பதவியை தக்க வைத்துக் கொள்ளுவாரா
என்றதான ஒரு கேள்வி இருக்குது. என்ன ஒருவேளை பங்களாதேஷ் மாதிரியான சில நிலைமைகளை உருவாக்க கூடுமோ என்றதுக்கான வாய்ப்புகள் பற்றி எல்லாம் அங்க கொழும்புல ராஜதந்திர வட்டாரங்கள்ல இதெல்லாம் இப்போவே அலசப்படுது. அந்த மாதிரி இருக்கலாமா என்ற ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை ஒரு இடைக்கால ஜனாதிபதியாக போடலாம். அப்படி போட்டா ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்படி போடுறது உண்மையா இதுல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜனாதிபதி வர்றது ஈவன் இப்படி பார்த்தோம்னு சொன்னா என்னுடைய ஜட்மெண்ட்ல அது ஒரு 4வது இடத்துலதான் இருக்கு. இப்ப ரணில் வர்றது பொருளாதார அபிவிருத்தியை பொறுத்த வரைக்கும் ரணில் வாரது, சஜித் வாரது, அனுரா வாரது, நீங்க சொன்ன மாதிரி ராணுவத்தின் மூலம் ரணில் வாரதுன்றது 4வது தான். பொருளாதார அபிவிருத்தின் ஓடர்ல அப்படி எங்களுக்கு ரணில் வர வேண்டாம். அதுக்கு அனுபவம் தான் கூட பரவாயில்ல. அது சரி. என்னோட பேசும்போது என்னுடைய வாதமாகவும் அதுதான் இருந்தது. இப்ப பங்களாதேஷினுடைய பாரம்பரியம் வேற, ஏன்னா அது ஏற்கனவே ராணுவ ஆட்சிகள் பல கண்டு இருக்குது. அது மாதிரி பாகிஸ்தானும் அது மாதிரி அங்கம் அடிக்கடி அது நடக்கிறதுக்கு அது ஒரு அவருடைய வரலாற்றுல அதுகள் எல்லாம் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கு. ஆனா எங்களுடைய 70-75 கால வரலாறுல அது மாதிரியான ஒண்ணு நிகழ்ந்தது. இடையில 2 தரம் ஏதாவது அந்த ஸ்கூப் நடந்தது, ஆனா முறியடிக்கப்பட்டது அப்படி இப்படின்னா சொல்லப்பட்ட இந்தியாவில கூட இந்த எமர்ஜென்சி என்ற டைமே இந்த வரைக்கும் பேசப்படுது. என்ன சொன்னா அது வரைக்கும் ஒரு மக்களாட்சி என்ற ஒரு ஜனநாயக முறையில தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் ஆண்டு ஒன்று டெக்லி ஒரு இந்திரா காந்தியோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளியா இருக்கு. இந்த வரைக்கும் ஒரு இரும்பு மன்சி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னதான் சொன்னாலும் இந்த எமர்ஜென்சி ராணுவ ஆட்சி ராணுவத்தின் இதன் மூலம் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படுறது ஆரோக்கியமானது இல்ல. பட் ஆப்ஷன் இல்ல. ரணில நம்ப முடியாது. ரணில் என்ன செய்வாருன்னு. அதனால ராஜாந்திர மட்டங்கள்ல இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்றது சம்பந்தமான ஆய்வுகள், பத்திரிகையாளர்கள் மட்டங்கள்ல அதை பற்றிய பேச்சுக்கள் இதெல்லாம் இருக்குது. ரணில் என்ன செய்வார்? ரணில் இவ்வளவு தூரம் நாங்க போன எபிசோட்லயும் இதை பற்றி பேசியிருந்தோம். ஒரு 2 வருட காலத்துக்குள்ள ரணில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்மேன் லெவல்ல இருந்து ஒரு இனவாதியாக மாறி வந்திருக்கிறார் சொல்லி சொன்னா முழுக்க தன்னுடைய பதவிக்காகத்தான். சரிதானே? அப்ப அந்த பதவிக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது ஒருவேளை ஜனநாயகம் அது இதை பற்றி எல்லாம் கவனிக்காமலே கடக்க கூடுமோ என்ற மாதிரியான ஒரு அச்சம்தான். என்ன ரணிலுடைய போக்கு அப்படி இருக்கிறதுனால அவர் இன்றைக்கும் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய பிரச்சார மேடைகள்ல என்ன சொல்றாருன்னா, நான் அறகலைய போராட்டத்தினுடைய கடைசி காலங்களை அடக்கித்தான் ஒடுக்கினான். நான் அப்படி அடக்கி ஒடுக்கினபடியா தான் இன்றைக்கு உங்களுக்கு பங்களாதேஷ் மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு இல்லாம இருக்குது அப்படின்ற துணிஞ்சு மேடையில சொல்றேன். அப்ப ஜனநாயக மறுப்போன்று அவர் செய்தன்ன்றதை ஒத்துக்கொள்றாரு. அதுக்கு முதல் வரைக்கும் போராடி நம்ம இளைஞர்களுக்கு நீங்க போராடத்தாமணும் அந்த ஊக்கப்படுத்தின ஒருத்தர் ஆனா அதிகாரத்துக்கு வந்த உடனே தலைகளான இதை எடுத்து அது பயங்கரவாதமா மாறிச்சது மாறிச்சதுன்னு எல்லாம் சொல்லிக்கொண்டு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பார்த்தார்கள், அதை பிடிக்க பார்த்தார்கள். அன்றைக்கு நான் அந்த முடிவை எடுத்து அவர்களை எல்லாமே விரட்டி அடிக்கல என்றால் இன்றைக்கு பங்களாதேஷினுடைய நிலைமை தான் இங்கேயும் இருந்திருக்கும் என்று பேசுகிறவர். முதல் நாளே என்ன நடந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. இறங்கி இந்த ராணுவ அதிகாரிகளுக்கு கையில கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஆளா அதுக்கு முதல் வரைக்கும் தன்னை அடையாளப்படுத்து அது வரைக்கும் 2வது நாளோ 1வது 2வது நாள் கோல்ஃபேஸ்ல இருந்து அடிச்சுதான். ஆமா அங்க இருந்த போராட்டக்காரர்கள் எல்லாரையும் அடிச்சுதான். ஒன்னும் இதன் இல்ல பாவ உண்ணியம் எல்லாம் பார்க்கல. அதனால அதுல ஒரு உண்மையான கட்டித்தனம். கோத்தபாய ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்து ராணுவத்தை தன் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருந்து ராணுவ வெற்றிகள் மூலம் வந்த இடத்துக்கு வந்த கோத்தபாயவாலேயே செய்ய முடியாத ராணுவ அடக்குமுறை அந்த போராட்டக்காரர்கள் மீது ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த அவருடைய புத்தகத்தை படிச்சீங்களா இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, கோத்தபாய ராணுவ செயலாளராக பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போது அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள் அனைவரும் ராணுவ அதிகாரிகளாகவே இருந்தார். சரியா? ராணுவ அதிகாரிகளாக இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய பணி என்னென்றால் உத்தரவுக்கு அப்ப கோட்டாபாய உத்தரவிட்டா அதை ராணுவ தளபதி ஏற்றுக்கொள்ளணும், நான் ஏதாவது தளபதி கீழே இருக்கிறவர்களுக்கு உத்தரவிடணும், அவர்கள் தங்களுக்கு கீழே இது இந்த ராக்கி ஓடிக்கொண்டே இருக்கு. பட் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிட்டுதுன்னா, இவர் பாதுகாப்பு செயலராக கமல் குணரத்ன போடுறார். இந்த பக்கத்துல
படைத்தளபதியாக அவருக்கு என்ன பேர், எங்களுடைய 51வது படையணியினுடைய குற்றச்சாட்டுகளுக்குள்ளான அதெல்லாம் இந்த கோவிடுக்கு வந்தவர். அவருடைய பேருடனடியாக முறையில அவர் நிறுத்தப்படுறார். இப்போ படைகளினுடைய பிரதானியாக வர்றான்னு இருக்கிறார். சரிதான். அப்ப இப்ப இருக்கிற பாதுகாப்பு செயலாளர் வந்து அன்றைக்கு இருந்த மாதிரி ராணுவ அதிகாரி அல்ல. இன்றைக்கு அவர் ஒரு சிவில் அதிகாரி என்ற நிலைமைக்கு வந்துட்டார். நீங்க உத்தரவிட்டா அந்த உத்தரவை கீழ்ப்படியோணும் என்ற அது பழக்கத்துல ரத்தத்துல இருந்தாலும் கூட, அது ராணுவ பழக்கத்துல அவருக்கு ரத்தத்துல ஊறி இருந்தாலும் கூட, இப்ப அதை நீங்க 100% கடைபிடிக்கணும்ன்ற தேவையில்லை. புத்தகமே என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் ராணுவ தளபதிக்கும் அவருக்கும் இடையில இருந்த ஈகோ ஓடுறான் தான் விழுகிறதுக்கான என்ன, அவர் நடவடிக்கை எடுக்கட்டுமே இவர் நடவடிக்கை எடுக்கட்டுமே அவரும் 2 பேரும் ஒத்துழைச்சு போயில்லை. அப்ப நீங்க இதை செய்யுங்கன்னா அவர் சொல்லி செய்யட்டும்ன்ற மாதிரி ராணுவ தளபதி கையை விட்டார். இவர் ராணுவ தளபதி இருக்கிறதுனா அவர் முடிவெடுத்து அவர் பார்த்துக் கொள்ளட்டேன்ற மாதிரி. அதுதான் தன்னுடைய அந்த நேரத்து வீழ்ச்சிக்கு காரணம். ரணில் வந்த போது 2 பேரையும் கூப்பிட்டு கையில வச்சிருந்தாரா அல்லது என்ன தானே கையில எடுத்துக்கொண்டாரான்றதையே ஏதோ ஒரு வழியில அதை தெளிவா கையாண்டு எல்லாரையும் கொண்டு வந்து, அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் கொழும்பு பாத்திராத சில விஷயங்களை கூட ரணில் கையில் எடுத்தவர். எது சொல்லுங்க பாப்போம். இங்க வடக்கு கிழக்குல குறிப்பா யாழ்ப்பாணத்துல எல்லாம் ராணுவம் பயின்று கொண்டிருந்த சில முறைகள் இருக்குதானே. முகத்தை எல்லாம் மூடி கட்டி பெரிய நீளமான கொட்டன்களை வச்சு ராணுவம் அடக்குமுறையில ஈடுபடும். அதாவது கலகம் அடக்கும் போலீசார் மாதிரியான வேலையை ராணுவம் செய்யும். அதே பாணியை தானே பிறகு கொண்டு போய் கொழும்புல நடந்த தெருவில் இறக்கி போட்டு அட்டிச்சு சிதற பண்ணி ஓட பண்றதுன்ற அத அவர்கள் அவ்வளவு தெளிவாக கொழும்பு தலைநகர் வரைக்கும் இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். இங்க செய்யறது வேற. இங்க நீங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் 2ஆம் தரப்பு அதை பற்றி கேட்கறதுக்கு. ஆனா நீங்க கொழும்புல வந்து அவ்வளவு துணிஞ்சு அதை செய்யறதுக்கான அனுமதியும் அதுக்கான பக்கபலமும் கொடுக்கப்பட்டதுனாலதான் அவர்களால் அதை இறங்கி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடுகளை இறங்கக்கூடியவராக மாறி இருக்கக்கூடிய இன்றைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க பதவியை தக்க வைக்கிறதுக்காக நாளைக்கு என்னவும் செய்யலாம்ன்றது ஒரு சந்தேகம் இருக்கு. அது வந்து ஒரு வேர்ஸ்ட் கேஸ் வைப்போம். இப்ப இருக்கக்கூடிய இந்த முத்தரப்பு போட்டியில, மும்முனை போட்டியில வந்து இன்றைய நிலையில இன்னும் ஒரு 15-16 நாள் தான் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எந்த வேட்பாளர் முன்னிலையில் நிற்கிறார்? கருத்து கணிப்புகள், பத்திரிகையாளர்களோடான உரையாடல்கள், ராஜதந்திர மட்டங்கள்ல பேசப்படுறது, இது எல்லாமே கொஞ்சம் சஜித்துக்கு மேலான ஆதரவு இருக்குது அப்படின்ற நிலைப்பாட்டை தான் சொல்லுது. சரிதானே? ஆனா எல்லாருக்குமே நிறைய கூட்டம் பண்ணாங்க. அவங்க முதல்ல பேசும்போது சொல்லுங்க, எல்லாருக்கும் நிறைய கூட்டம் வருது. அது ரணிலுக்கும் வருது, சஜித்துக்கும் வருது, அனுராவுக்கும் எல்லாருக்கும் வருது. அதனால அதெல்லாம் வாக்குகளாக மாறுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. தெளிவான வெற்றி வாய்ப்பை கொண்டிருக்கிறவர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரும் இல்லை இதுவரைக்கும். இவர் வென்றுவார், சந்தேகமே இல்லாம இவர் வென்றுவார் வாய்ப்பு இல்லை. 2வது, எந்த இடத்துலயும் இந்த விருப்பு வாக்கு என்றதும் ஊக்குவிக்கப்படவில்லை. அதுவுமே பிரதான வேட்பாளர்கள் செய்ய மாட்டோம். அப்ப செய்ய மாட்டோம்னா 2ஆம் வாக்கு எண்ணிக்கைன்ற விஷயம் யார்? அப்ப தமிழாக்கள் மட்டும்தான் அதை செய்வோம். செய்யறதா இருந்தா தமிழாக்கள் என்ன வரும் இல்ல. முஸ்லிம்கள் பிரதான வேட்பாளர்கள் ஒரு ஆளுக்கு தான் போட போயிடும். பெரும்பாலும் சஜித்துக்கு போட போயிடும். அவருடைய பிரதான கட்சிகள் எல்லாம் சஜித்து நினைக்கிறதுனால பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அதுக்கு தான் போட போயிடும். அது மாதிரி மலையகத்துல ஒரு பிரிப்பு இருக்குது என்றாலும் கூட கணிசமானவர்கள் சஜித்துக்கு போட போயிடுங்க. மீதி இத்தோக்காவினுடைய ஆதரவாளர்கள் சில நேரம் ரணிலுக்கு போடக்கூடும். இல்ல, வெற்றி பெற வேட்பாளருக்கு போடுற எந்த ஒரு வாக்காளரும் தண்டை 2வது சாய்ஸா இன்னொரு ஆளுக்கு போடுறது ஊக்குவிக்கவே இல்லை. ஆமா, அதே மாதிரி அந்த 2வது நான் அதுக்குதான் சொல்ல வர்றேன்னா, இங்கேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 2வது வாக்க கொடுங்கோன்னு யாருக்காவது சொல்லக்கூடிய நிலைமையில பொது கட்டமைப்புக்காரரோ அதுல இருக்கிற அரசியல் கட்சிகளோ இல்ல. சரிதானே? அப்படி இருந்தால்
அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. கந்தல் என்ற லெவல்ல இருக்கிறாங்க. அவையும் யாரையும் வெளிப்படையாக போடுங்கோன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்ப யாருமே போட இல்லை என்றால் இந்த 2வது விருப்பு வாக்கு எண்ணிக்கை என்ற ஒரு விஷயத்தின் மூலமாக யாரும் பெரிய அப்படி இருந்தது இல்லையா? மக்களோட மனசுல அந்த 2வது விருப்பு வாக்குன்றது வந்து ஒருத்தரும் ப்ராப்பர் ஈவன் எலெக்ஷன் கமிஷன் கூட அதை எடியூகேட் பண்ணது அவர்கள் செய்திருக்கிறாங்க. இல்ல வளமையான போடுற இந்த முடிக்கணுமே தவிர இப்ப சும்மா வைங்களேன். எனக்கு நான் ஒரு ஆள்கிட்ட போய் இப்ப 2வது விருப்பு வாக்கு போடுறத பத்தி ஒரு ஆள் 2 பேருக்கு போடலாம் என்ற ஆள்கிட்ட சொன்னா 2 பேருக்கு முன்னாடி ஓட்டு இருக்கு கொண்டாது இல்லாத வாக்கு. அதனால ஒரு தெளிவுபடுத்தல கொடுத்துடலாம். நீங்க வந்து 3 பேரை தெரிவு செய்ய போறீங்க அல்லது 2 பேரை தெரிவு செய்ய போறீங்களா இருந்தால் அத ஒருத்தரை தெரிவு செய்றீங்க, இன்னொருத்தரை உங்களுக்கு விருப்பு வாக்கு கொடுக்க போறீங்களா இருந்தா நீங்க புள்ளடியோ அல்லது அடையாளம் அந்த கூட்டுக்குள்ள போடக்கூடாது. 1, 2, 3 இலக்கம் மட்டும்தான் குறிக்கும். நீங்க 2 பேரை தான் உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்க 1, 2ஓட நிறுத்திக்கொள்ளலாம். சரிதான். இல்ல 1ஓடய நிறுத்திக்கொள்ளலாம். இந்த 1 போடலாம் அல்லது அதுக்கு பதில் புள்ளடியோ அல்லது ஒரு மட்டும் போட போறீங்கன்னா நீங்க அதுக்கு பதிலா புள்ளடியோ ஏதோ ஒன்று போடலாம், அடையாளம் போடலாம். உங்களுக்கு தெரிவுகள் இருக்குதுன்னா நீங்க இலக்கத்தை பயன்படுத்தணும். 1, 2, 3 என்ற இலக்கத்தை பயன்படுத்தணும். தெரிவே இல்லை ஒருத்தர் தான்ன்னா நீங்க அதுக்கான ஒரு அடையாளம் அதுவும் அந்த பக்கத்துல இருக்கிற பெட்டிக்கு வெளியில போயிடாத வகையில அதை தெளிவா எழுதிக்கொள்ளுங்க. அது மேலே கீழையும் முட்டாம அந்த நடுவுல எழுதி கொள்றதுதான் உங்களுடைய வாக்கு செல்லுபடி ஆகக்கூடியதா இருக்கிறதுக்கான. புள்ளடிக்கு ஒரு ஞாபகம் வருது. சும்மா சின்ன நாங்கள் கேட்கல ஒரு ஜோக் கொண்டு சொல்றது எப்படி என்று சொன்னா, ஒரு வேட்பாளர் நெடுக அந்த பிரதேசத்துல அவர் தான் எலெக்ட் ஆவார். ஆனாலும் அவர் கண்டுகொள்றது இல்லை, அந்த கிராமத்தை கண்டுகொள்றதே இல்லை, ஒன்றும் செய்யறது இல்லை. இவர் தன் ஆக்களை வச்சு தண்டினா இந்த முறை சுத்தியான கோவத்துல இருக்குச்சுன்னா இவருக்கு போடுற இல்லைன்றதுல தெளிவா இருக்குது. அப்ப கட்டசினா எலெக்ஷனுக்கு முதல் நாள் ரகசிய கூட்டம் வச்சு மக்கள் யாரும் மன்னிப்பு கேட்க போறோம்னு சொல்லி தன்னுடைய ஆக்கள் இருப்பினும் தானே மன்னிப்பு கேட்க போறோம்னு தர போறோம் அதுன்னு சொல்லி ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவைகளுக்கு சின்ன சின்ன டொனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா பேசுறாராம். இப்ப நான் சொல்றேன், இந்த தொலைத்தொடர்பு எல்லாம் சரியா இல்லாத காலத்துல பேசி போட்டு நான் செய்தது போலதான் நீங்கள் என்ன மன்னிக்க மாட்டீங்கன்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறதும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு முறை நீங்கள் காசு வேண்டிக்கொண்டா இல்லாத நீங்கள் சரி நடந்து வச்சு உங்களுக்கு நான் அங்கே காய்ச்சினான் மேலிடத்துல காய்ச்சினான் நீ உனக்கு ஒரு சான்ஸ் இல்லைன்னு எல்லாம் சொல்லி போட்டோம். நீங்கள் அவை மேலிடத்துக்கு இதை சொல்ற மாதிரியும் இருக்கட்டும். ஏண்டா நான் கடைசி காலத்துல நான் நிம்மதியா போய் சாவணும் என்றபடியால நீங்கள் வாக்குச்சுட்டு வந்தோடனே என் பேரும் சின்னவம் இருக்கும். அதுக்கு நேரம் எனக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் வட்டி போட்டு வாங்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாம என்ன கோவத்தில் நாள் விக்ரமசிங்க கோவத்துல நாள் விக்ரமசிங்க வட்டி போட்டு வந்துட்டு நான் சொல்லாமல் சரியான முறையில வாக்களிக்கணும் மக்கள் என்றது ஒரு இருக்கு. சரியான தெளிவுபடுத்தல் இனிதான் அதுக்கான தெளிவுபடுத்தல் நடக்கும் நினைக்கிறேன். ஆனா அந்த விருப்பு வாக்குன்றது நாங்கள் கதை கேட்கலையும் அனலைஸ் பண்ணைகளையும் பெரிய பெரிய இதுகள் போரங்கள்லையும் விருப்பு வாக்கு கதை வர்ற அளவுக்கு உண்மையிலேயே போய் வாக்களிக்க போற மக்கள்கிட்ட வந்து அந்த விருப்பு வாக்கு தொடர்பான ஒரு ஐடியா இல்லைன்னா இந்த விருப்பு வாக்கு என்ற ஒரு பெரிய அளவுல மிஞ்சி போன ஒரு சில ஆயிரங்கள் வரலாம், மாற்றத்தை கொண்டு வராது முடியும் இல்ல. மற்றது அப்படியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது வந்து எப்படி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நடுநிலைமையான இப்ப தேர்தல் கண்காணிப்பாளர்களோ இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனோ தான் சொல்லுமே தவிர தங்கட எந்த ஒரு வேட்பாளர் தண்ட காசை செலவழிச்சு எனக்கு எனக்கு கிடைக்கா போனா நீங்கள் இன்னொரு நாளுக்கு 2வது வாக்கு போடலாம்னு சொல்லி சொல்ல போறது இல்லை. மறுபடியா அது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இப்ப இந்த 1வது எண்ணிக்கையிலேயே ஓரளவுக்கு எங்களுக்கு முடிவு தெரியுமென்று வேற வழி இல்லாம 2வது எண்ணி அதன் அடிப்படையில இப்ப கடைசியில என்ன 3வது தெரிவு என்னன்னா யாருக்கு அதிக வாக்குகள் இருக்கோ அவர் ஜனாதிபதியா போறாரு. 50% எடுக்கணும் என்ற அவசியம் கட்டாயம் இருக்க போறது இல்லை. அப்படி பார்க்கும்போது சஜித்துக்கான இன்றைய நிலைமையில சஜித்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மிஞ்சி போனா 1% இல்ல 2% வித்தியாசத்துல அந்த மாதிரி வெளில போற அந்த போட்டியில அனுரவும் இருக்கிறார். இல்ல தென்னிலங்கையில காய்ச்சா பட் அனுரவோட தான் மெட்டாக்கள் போட்டி போடணும்ன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. மேபி இப்ப நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு அடுத்த லெவல் கிரௌட்டோட தான் எங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கும். அவர்கள் ரெண்டபடியால் அப்படி ஒரு இது இருக்குதா இல்ல அது வந்து அனுராவினுடைய வாக்குகள் என்ற அதனுடைய கணிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா
அனுரவுக்கு நகரப்புற வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கிராமங்கள்ல தான் அதிகமான வாக்குகள். அவர்கள் ஒரு பாட்டாளி வர்க்க கட்சி, ஆகவே பாட்டாளிகள் அவர்களை ஆதரிப்பார்கள் அப்படின்னு. ஆனா பல கிராமங்கள்ல அதுக்கு நிகராக ஜேவிபி மீதான வெறுப்பும் இருக்கு. ஜேவிபி அந்த மாதிரியான உரையாட்டங்கள்ல அவர்களுடைய கிராமங்கள்லயே ஏற்கனவே செய்திருக்கு. அப்படி செய்திருந்த சில இடங்கள்ல எல்லாம் இங்க வந்தா அடிச்சு விரத்துவம்னு சொல்லி அவர்களுடைய பரப்புரைக்கு போன ஆட்களை திரட்டி விட்ட சம்பவங்களே இப்போ நடந்திருக்கு. இந்த எலெக்ஷனுக்குள்ளேயே நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இப்ப இங்க கணக்குகள் எப்படி வருதுன்னா, ராஜபக்ஷக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில அல்லது ராஜபக்ஷக்களுக்கு போடப்பட்ட 69 லட்சம் வாக்குகள் இப்ப எங்கேயோ பிரியும். அதுல ஒரு 10 லட்சம் வாக்குகள் அல்லது 20 லட்சம் வாக்குகள் வைங்க, அது நாமலுக்கு கிடைக்குது என்று வச்சா கூட, ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா இருந்தாலும் கூட அப்படி வச்சுக்கொண்டா மீதி 40 லட்சம் வாக்குகள் எங்க பிரியும் என்று கேட்டா அது ரணிலுக்கு கொஞ்சம் பிரியணும். மீதி எப்படியோ அவர்களுக்கும் கிராமப்புற வாக்குகள் தான் அதிகம் என்றதுனால ராஜபக்ஷக்களுக்கும் அந்த கிராமப்புற வாக்குகள் ஜேவிபிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றத அந்த கணிப்பீடுகளின் அடிப்படையில தான் அவர்களும் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் கூடன்னு சொல்லப்படுது. ஜேவிபி ஆதரவு தளங்கள், அவர்களுடைய பக்கங்கள், அவர்களுடைய பரப்புற இயந்திரங்கள், இதுகள் எல்லாமும் எப்போதும் அவர் உயர்வான இடத்துல இருக்கிறாருன்றதான் சொல்லி வருது. சஜித் வெல்லுவாரான்றதுல அதான் ஆரம்பத்தில இருந்து நான் என்ன சொல்றேன்னா, வெற்றியாளர் யாருன்னு இதுதான் தெளிவாக சொல்ல முடியல. இப்ப சொல்றதும் அதான், அந்த சஜித் வெல்லக்கூடும்னா இந்த 1-2 இன்றைக்கு இருக்கிற நிலைமையில. ஆனா இங்க கீழே ஒருத்தர் growth ஸ்டெடியா இருக்கிறாருன்றதையும் சொல்றேன். அவர் ஆரம்பத்துல இருந்த இடத்துல இல்ல, ராமையா இருக்கலாம், ராமையா இருக்கலாம். ஆனா தொடர்ச்சியான எல்லா கோட்டை அவர்ரா முதல்ல பிடிக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கும் இல்ல என்றதான் நிலைமை. இது இப்ப இன்றைக்கு நாங்கள் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கிறனால 15-16 நாள் டைம் ஃப்ரேம்ல காய்ச்சி கொண்டிருக்கிறோம்டா, இது ஒரு இறுதியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமா, இல்ல ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோமா? இல்ல, ரிசல்ட்ஸ் தான். வாக்கு எண்ணப்பட்டு கடைசி வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படும் வரைக்கும் இன்னமுறை தேர்தல்ல யார் வெல்வினம் என்பது தெரியாது. ஆனா அது எங்க தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா, தேர்தல் அலுவலகங்கள்ல கடமையாற்றக்கூடிய தேர்தலோட மிக நீண்ட அனுபவங்களை கொண்டிருக்கிறவர்கள் ஒரு விடிகால 2 மணி 3 மணிக்கு ஒரு கணிப்புக்கு வந்துடுவீங்க தெரியும் அவர்களுக்கு. ஏன்னா அது நிச்சயமா அவர்களுக்கு தெரியும் யார நோக்கி இது இனி நகரும். ஏன்னா அந்த நேரம் எல்லா முடிவுகளும் வந்திருக்காது. ஆனா ஒரு கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 50க்கு இடைப்பட்ட வீத வாக்குகள் வந்திருக்கும். ஆனா அந்த வாக்குகள் போற ஒரு ஒழுங்கு இருக்கு தானே, அது அவர்கள் ஏற்கனவே தேர்தல்கள்ல அவதானித்திருந்ததன் அடிப்படையில இந்த ஒருத்தர முதல்லயே அந்த கட்டத்திலேயே இவரை வழியில விட்டுருவினோம். 2வதுலயும் அந்த பேட்டர்னை பார்த்து அவர்கள் சொல்லுவாங்க. வேண்டாம், போன முறையில 2015 மைத்திரிக்கும் ராஜபக்சவுக்கும் இடையிலான மைந்தாவுக்கும் இடையிலான போட்டியில கூட அந்த நேரம் தேர்தல் ஆணையாளராக இருந்தவர் மஹிந்த தேசாய் 2 மணிக்கே சொல்லிட்டார், மஹிந்தாவுக்கு நேரடியாவே வாய்ப்பு இல்ல, உங்களுடைய வாய்ப்பு இல்ல, இங்க வர்ற இந்த ட்ரெண்ட் இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கான வாய்ப்பு இல்ல, நீங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆக வேண்டியதானன்றத அவர் அப்பவே 2 மணிக்கே சொல்லிட்டார், அறிவிச்சிட்டார். ஏன்னா அவர்கள் தொடர்ந்து எப்படியோ ஆர்வத்தோட இருப்பினும் இவர்களோட தொடர்புல இருந்து கேட்டுக்கொண்டேதான் இருப்பினும். அதனால அப்ப அந்த நேரங்களுக்குள்ள அவர்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இந்த நபர் தான். ஆனாலும் இந்த முறை இருக்கிற சிக்கல் என்னன்னா, அவர்களோட மிக தெளிவாக இந்த நபர் தான், இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் வெல்லுவார் என்று சொல்ல முடியுமே தவிர இவர்தான் வெல்லுவார் என்று சொல்றதுக்கான அதிகாலையில கூட எங்களுக்கு தெரியாது. அதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு இது இருக்கும். மிக மிக சொற்ப வித்தியாசங்கள்ல தான் வெல்றவருடைய இது இருக்கும்ன்றதுனால இனி 2வது எல்லாம் எண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும் அப்படின்றதுனால அது கஷ்டம்தான். அடுத்த நாள் மாலை வரைக்கும் போறதுக்கான 22 மாலை வரைக்கும் போகும். வழக்கமா மதியத்தோட முடிஞ்சிடும். 2 மணிக்கெல்லாம்
ஃபுல்லா இது வந்துடும். செகண்ட் கவுண்டிங் இது எல்லாமே அப்போ என்ன சொல்றது, மும்முனை போட்டின்றதும் அதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. 2 பேர் தான் ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய இருந்திருக்கும். இது மும்முனை போட்டி. பட் அந்த மிச்சாக்கள் ஒரு நாமலும் உதிரிகளும் ஒரு 10% மிச்ச வாக்குகள் ஒரு 90% மாதிரியான ஒரு கல்குலேஷன்ல உதிரிகளை உடைக்கிறதுக்காக தான் போட்டிருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு இப்ப சரத் பன்சேகாவை போட்டிருக்குதுன்னா அவர் ராணுவம் சார்ந்த படைகள் சார்ந்தவர்களுடைய வாக்குகளை உடைக்கிறதுக்காக தான் போடப்பட்டிருக்காரு. அது போடினமான்றது தெரியல என்னன்னு. ஆனா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு வாக்காளர்கள் இருக்கணும். அப்படி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிற வாக்குகள் போக வாக்களிக்கிற ஆட்கள் எண்ணிக்கைன்றதும் ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது வாக்களிக்காம போறவர்கள் எண்ணிக்கை கூடுதலாக அதிகரிக்கிறது. வெற்றியாளர்களுக்கு பின்னால ஓடுற பழக்கம்ன்றதுதான் கூட. வெல்ற குதிரையில பந்தயம் கட்டுறவர்கள் எண்ணிக்கை தான் கூட. எந்த குதிரை பந்தயத்துக்குள்ள வெல்லுமன்னு தெரியாது நிச்சயமற்ற ஒரு நிலைமை இருக்கும்போது பந்தயம் கட்டுறதுக்கு போறவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு. ஓகே, விளங்குது. அப்ப அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுனால வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது இந்த கணிசமாக உடைவுகள் போக நான் நினைக்கிறேன் ஒரு 70% வாக்குகளை தான் இந்த பெரிய 3 பேரும் 30% வழியா போக. ஓகே ஓகே. இல்ல இதுல இந்த முறைதான் கொஞ்சம் வித்தியாசமா, இந்த ஒரு 2 இல்லாட்டி 3 பேர் வந்து வெற்றிக்கான போட்டியிலையும் மட்டாக்கள் எல்லாரும் ஒரு அன்னோன் பர்சனா இல்லாட்டி ஒரு ரீஜனல் நோன் பர்சனா. இப்ப சிவாஜிலிங்கன்றது கூட ஓகே எங்களுக்கான தமிழர்களுடைய தெரிஞ்ச ஒரு வேட்பாளர் தான் இருக்கிறோம். ஆனா இந்த முறை நிறைய பிரபலங்கள் உதிரிகள்ல சேர்ந்திருக்கிறோம். துலிதா இருந்தா என்ன, விஜயதாச ராஜபக்சவா இருந்தா, சரத் பொன்சேகாவா இருந்தா, இப்படி ஒரு பெரிய கூட்டம். ஈவன் நாமல் ராஜபக்சவா இருந்தா பொது கட்டமைப்பு பாசையில சொன்ன அந்த சதி கோட்பாடுகள் என்ற அடிப்படையில பார்த்தேன். அப்படிதான் சொல்லப்படுது. என்னன்றது தெரியல. இப்ப திலித் இறக்கினது என்றா திலித் ஒரு அடிப்படைவாதியாக நிறுத்தப்பட்டார். அடிப்படைவாத வாக்குகள் யாருக்கு ஏற்கனவே இருக்குது? இந்த வாக்குகள் எல்லாம் ராஜபக்சக்கிட்ட இருந்தது. அப்ப அந்த வாக்கு இப்ப நாங்க முதல்ல பேசும்போது சொன்ன மாதிரி ராஜபக்சக்கள் இல்லாத நிலையில அல்லது நாமளுக்கு எல்லாரும் வாக்களிக்காத நிலையில அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற தெரிவு வரும்போது அவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போறது இல்லை என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் இருக்கு. அவர் ஒரு மென்போக்குவாதியா தான் சிங்கள மக்கள் மத்தியில இருக்கிறாரோ. அப்ப ஒருவேளை அவர்கள் இருந்து பிரிஞ்சு வந்து இங்க வாக்களிச்சாலும் அந்த அவருக்கு வாக்களிக்காதவர்கள்ல ஒரு தொகுதியினர் இன்னொருத்தருக்கு அதாவது அவருடைய பிரதான போட்டியாளருக்கு வாக்களிக்கிறத நிறுத்துறதுக்கு அல்லது அதை உடைக்கிறதுக்கான துருப்பாக இவர்கள் பயன்படுத்தும். இது அப்ப ரணிலின் முன்னெடுப்பா பாக்குறீங்களா? எல்லாருமே அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் இப்ப ராஜபக்ஷ இன்னொரு ராஜபக்ஷ இருக்கிறார். ஆனா இவரை பொறுத்தவரை கோத்தபாய ராஜபக்ஷன் நெருங்கிய நண்பர். அவரை நிறுத்துற அளவுக்கு ரணிலுக்கு கட்டித்தனம் இருக்காண்டா? நான் சொன்ன மாதிரி இன்னொரு பிசினஸ்மேன். சரி, ஒரு ஜனாதிபதியை பார்த்து கொண்டு என்ன நீங்க என்னதான் இதா இருந்தாலும் அது நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு பிசினஸ்மேன் இது மொட்டுல கேட்க வலிக்கிட்ட இன்னொரு பிசினஸ்மேன் இவரை பயக்கூடாது காரணத்துக்காக தான் விட்ரோ பண்ணினார். இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற ஒரு ஆள் ஜனாதிபதியா வந்தா நாட்டுக்கு நல்ல மாதிரி யோசிக்கல. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியும் நாட்டுக்காக மக்களுக்காக செய்யப்பட்டதுன்னா மிக சிறப்பானதுதான். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவ்வளவும் அந்த ஒரு தனி மனிதனுக்காக செய்யப்படுது. ஆனாலும் பிரச்சனை இல்ல. அந்த பெனிஃபிட்ஸ வந்து பெனிஃபிட்ஸே இல்ல. நீங்க இல்ல நான் சொல்ல நீங்க தனி மனிதனுக்காக செய்யறா தன்னுடைய பெனிஃபிட்டுக்காக செய்யறாருன்னு சொன்னா அந்த அதிண்ட சரியான ரிசல்ட்ஸே அவர் தனிய அனுபவிக்கிற அளவுக்கு ஓட்டப்பட்டில ஓடுறீங்க எல்லாரும் 10 பேர் ஓடினோம்னா நீங்க முதலாவது வரக்கூடியவனுக்கு ஓடுற தடத்துல நீங்க ஒரு தடையை வச்சு போட்டு அல்லது அந்த தடக்கி விழக்கூடிய மாதிரி அந்த களத்தை நீங்க
செய்து போட்டு அதை ஒரு நியாயமான வெற்றின்னு சொல்ல முடியுமா? அது அது- அப்ப அது strategy இல்ல, இல்லை. அது இங்கே- இல்ல, இல்ல, strategy- இங்கே ஜனநாயகம் என்பது வாக்குகளின் எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட அது ஒரு நேர்மையாக நடக்க வேண்டும். பட் ஆனா அரசியல் நீங்க அரசியல் தேவையில்லாம ஏன் தெரிவுகளை அரசியல் கொடுத்து என்றது சிதறடிக்கிறீங்க? அரசியல் என்றது எந்த காலமுமே அரசியலுக்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் சொல்லுவாங்க, ஒரு பொலிட்டீஷியன் ஜெனுவின் பொலிட்டீஷியன் சரிதான் ஒரு வெர்ஜன் சொல்ற மாதிரியான கண்டிப்பா அப்ப நீங்கள் இது அப்படி எங்க நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்டயே பழமொழி இருக்கு, அம்மனமானவர்கள் மத்தியில் கோமணம் கட்டினவன் முட்டா. இல்ல அது சரிதான், சரிதானே. என்ன பாம்புன்ற ஊருக்கு போனா நீங்க சரிதான். ஏனென்றா நீங்கள் அங்க அதுதான் ரூல். சரிதானே. பாம்பு தின்றது நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடம். ஆனா நீங்க கோழி தின்ற இடத்துல பாம்பை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கொண்டு விரட்டக்கூடாது. நான் சொல்ல வர்றது இங்க ஜனநாயகம் என்றது ஒரு நீங்கள் நீங்க என்னதான் முயற்சிக்கலாம், என்னவும் செய்யலாம் என்றாலும் ஜனநாயகத்துக்கான ஒரு வழி என்றது ஒன்று இருக்கு. அந்த வழி என்னன்னா நீங்க நேர்மையாக நீங்கள் போட்டிக்கு வரணும். உங்களுக்கு போட்டி போட போறேன்னு வர்றவரும் வருவார். நீங்கள் 2 பேரும் மக்கள்கிட்ட போய் கேட்டு, இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா நீங்க போட்டிக்கு வாரீங்க, இன்னொருத்தர் போட்டிக்கு வரும்போது அவரை இழுத்து விழுத்துறதுக்காக மீதி அங்க 10 பேரை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அது தேர்தல் அரசியலே இல்ல, அரசியல் தேர்தல்ல இல்ல. சாணக்கியம் என்று சொல்றது அது சாணக்கியமும் இல்ல. அது முழுக்க தவறான வழிமுறை அணுகுமுறைன்னு அந்த தவறான வழி இல்ல. அது அதுல அது கண்டிப்பா அதை செய்யல. இல்ல நான் அதுல உங்களோட முரண்படுறேன்னு சொன்னா, இப்ப மக்களை பிழையா வழி நடத்துறதுன்ற ஒரு கான்செப்ட சொன்னாலும் ஆரை வச்சு வழி நடத்துறாரு. உண்மையா இதுல மிக முக்கியமானது இவர்களுடைய நண்பர்கள் அதை செய்தால், நீங்கள் சொல்லவே தன்னுடைய நண்பர்களை வச்சு மக்களை பிழையாவல் நடத்துறேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு எதிரி. இவன் நாமல் ராஜபக்சா அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப இவர் கம்பெட்டிட்டர் ஆட்ட பக்கத்துல இருந்தவங்க இத கோத்தபாய ராஜபக்ஷ நிப்பாட்டுறாருன்றத இவன் நாங்களும் ஒரு காய்ச்சிருக்கோம். அதாவது நாமல் ராஜபக்ஷ இல்லாத வரைக்கும் அவருடைய தெரிவு எல்லாரும் இல்ல தெளித் இப்ப இல்ல தெளித்த கட்சியை வாங்கி அது ஏற்கனவே அவர் இப்ப ஒரு வருஷம் நாங்களே காய்ச்சிருக்கோம். கோத்தபாய நாங்கள் முதல் நம்பிக்கை பெரியரா தானே மட்டும் கட்சியில இருந்து, அப்ப இந்த முறை கோத்தபாய நேரடியா செய்ய மாட்டார், மறைமுகமாக அவருக்காக வேலை செய்வார் என்ற வரைக்கும் நாங்கள் அந்த முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் கேட்டகரி வரைக்கும் அதுல ஒரு டிஸ்கஷன் செய்திருக்கலாம். அப்படி இருக்கும் போது அதை உண்மையா ரணில் விக்ரமசிங்க தான் இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு பார்த்தோம்டா, நான் சொல்ல ஒரு ராஜதந்திரத்தின் உச்சகட்டமாக பார்க்க முடியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், அது சதிக்கோட்பாடுதான். சதிக்கோட்பாடு, அது ராஜதந்திரமே கிடையாது. இப்ப சதிக்கோட்பாட்டுக்கு ராஜதந்திரத்துக்கு ஒரு மெல்லிய இடைவெளிதான். அது என்ன வேணும்னாலும் இருக்கு. கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தா சதிக்கோட்பாடு, இந்த பக்கம் இருந்தா ராஜதந்திரம். சரி ஓகே சரி. இல்ல அப்படி இல்ல அதுதான் இது உண்மையா. இப்ப இது எல்லாமே இந்த ரணிலண்ட அஜெண்டாவாண்டுதான் கேட்கிறேன். இப்ப என்னன்னா 13 சட்டமூலம் இருக்குத்தானே, மாகாண சபை தேர்தல்கள் சட்டமூலத்தை நீங்கள் நிறைவேற்றுறது என்றதை நீங்க ராஜதந்திரம் சொல்ல முடியும். ரணில் ஏன் நிறைவேற்றார்? தமிழ் மக்கள் வாக்குக்காக. அது நீங்க நேர்மையான ஒரு ராஜதந்திரம் வேணும்னா சொல்லலாம். சரிதானே. ஆனா அதே இப்ப சஜித்துக்கு போகுதுன்றதுக்காக உனக்கு மாகாண தேர்தலே தர மாட்டேன்னு சொல்றது இல்ல இல்ல. அதுல எப்படி இதுதான் வித்தியாசம். இல்ல இல்ல அதுல அது இனவாதம், அது ஒரு மிக மோசமான செயல் எப்படி சொல்றோமோ அது மாதிரிதான் இந்த நகர்வும். இப்ப ஒரு எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்றதுதான் நோக்கம். எப்படி வேணும்னாலும் வெல்லலாம்டா, உங்களுக்கு இவ்வளவு தேவையே இல்லையே. இல்ல அப்படி ஒரு தேர்வு ஜனநாயகம் நாளைக்கு இவ்வளவும் முடிஞ்சு நாளைக்கு 6 நாள் வென்றால் அது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நேர்மையான வெற்றியாக தான் பார்க்கப்பட போகுது. இப்ப இந்த எலெக்ஷன்ல 6 வென்றாலும் சஜித்தோ அனுரவோ ரணிலோ 6 வென்றாலும் இந்த தேர்தல் நடைமுறைகளை பின்பற்றி 2000க்கும் மேற்பட்ட தேர்தல் வன்முறைகள் நடந்திருக்கு, தேர்தல் விதிமுறைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் இன்னும் நினைக்கிறேன் இன்னொரு 2000 எலெக்ஷன் கிட்ட 2000 இவ்வளவுத்துக்கும் பிறகு இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் இலங்கை ஜனநாயக குடியரசின் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக இந்த விதிகளை பின்பற்றி வென்றதாக அறிவிக்கப்பட்ட அவர் ஆட்சி கூட வரப்போறார். கண்டிப்பா இதுதான் என் ரிசல்ட்.
விளங்குதானே? அதுக்கப்புறம் இவர் இந்த பழி பாவங்களை வச்சு கொண்டு இவருக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க போறோம், இல்லாட்டி கொடுக்கப்படும் என்றது, இல்லாட்டி எல்லாம் அந்த குற்றச்சாட்டு எல்லாம் அதெல்லாம் சரி. பட் உங்களுடைய கேள்வி ஆரம்பத்திலே என்னவா இருந்தது என்றால், ஏன் இவ்வளவு பேர், அதுவும் பிரபலமானவர்கள் ஏன் வருகிறார்கள் என்ற கேள்வி வரும்போது அதுக்குதான் நாம் இல்ல இல்ல சரி, அதற்கு அது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு இலக்கு வாக்காளர்களை தனக்கு வராத வாக்குகளை பிரிக்கிறதுக்கான ஒரு ஒரே இடத்துக்கு, அதாவது இந்த தனக்கு டைரக்டா போட்டி போடுற ஆட்களுக்கு கிடைக்க கூடாது, கிடைக்காம தவிர்க்கிறதுக்கான அதுதான் அவர் தமிழ்லையும் பாக்குறாரு.